சார் இப்போ இந்த டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட்டர்னா ஏன் இந்த கேப் ஒன்று போடுறீங்க? நான் உள்ளே என்ன வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியாது, சொல்லலை. ஓ, எனக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் தான் என் கை கிடைக்கும். ஜெயலலிதா எப்படி சிஎம் ஆனாங்க? அந்த கோர்ஸ் படித்தாங்களா? கலைஞர் கோர்ஸ் படித்தாரா? காமராஜ் கோர்ஸ் படித்தாரா? எப்படி வந்தாங்க? உங்கள் இன்டெலிஜென்ஸ் வச்சு நீங்கள் வாங்க, நான் உதவி பண்ணுறேன். எம்ஜிஆரே நேரடியாக அவர் வீட்டிலே சந்திச்சப்ப அவரே கூப்பிட்டுருக்காரு. நான் வந்து காலில் விழ சொன்னாங்கன்றப்ப நான் விழலை. எனக்கு ஏன் வேண்டாம் நீங்கள்லாம்? எனக்கு மிகை யாரும் கிடையாது, நான் தான். இந்த தொழிலில் நான் தாண்டா ராஜா, கிங் ஆஃப் கிங் நான் இருக்கேன், திமிரில் தான் இருப்பேன். டாப் மோஸ்ட் சிஎம் ரேங்கில் இருக்கவங்கலாம் என்னோட உதவியை நாடி எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னு சொல்லி வரும்போது எவ்வளோ ப்ரௌடாக நான் இருக்கேன். கவர்னர் என்ன சொல்லிட்டாருன்னா, துப்பறியும் நிறுவனங்கள் அரசுக்கு உதவியாக செயல்பட வேண்டும்னு வார்த்தையை சொன்னார். அதனால கண்ட ரோட்டில் போகிறவங்கலாம் ஆளுக்கு சாமி செக்யூரிட்டி வச்சுருந்தவங்கலாம் டிரெக்டிவ் ஆரம்பிச்சிட்டாங்க. சார், என் பையனை கொண்டுட்டாங்க. என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த லவ் பண்ண பொண்ணை பற்றி தான் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து ஃபோட்டோலாம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு போகிறது வந்துட்டு போயிருக்கான். அப்போ கொண்டுட்டாங்க அவனை. திருமணம் செக்கத்தில் தீர்க்கப்படுகிறது சொல்லும்போது நான் நம்ப மாட்டேன். குலத்துன்னு சொல்லணும், அது தான் ஏம்மா என் செயல்கள் எதுவுமே தப்பு கிடையாது. நான் இப்போ வரேன், எது சத்தியமோ அது சத்தியத்தை கட்டுக்கிட்டு நான் வேலை செய்கிறேன். கொஞ்சம் ஹோல் இந்த மாதிரி கிராஸ் பண்ண. துப்பறியும் சோழன் டெலிவிஷன் முதல் காட்சிகள் எடுத்ததே நான் தான், நம்பர் 1 இன் இந்தியா. சார் இப்போ டிடெக்டிவ் நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சங்கீதா. நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட்டர் மிஸ்டர் குலத்தொங்கர் சோழன் நமக்கிடையே இருக்காரு. வாங்க நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சங்கீதா அவர்களே, ராஜி அவர்களே. ஏஜென்சினா அந்த காலத்துல பெரிய ஆளுங்க, பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், அந்த மாதிரி ஆளுங்க தான் தேடி வருவாங்க. பட் ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல சாமானிய மக்கள்கள்லாம் உங்களை தேடி வராங்களா? வர்றாங்க. எனக்கு வேண்டிய ஃபீஸ் தட்டுறதுக்கு முடியல, உங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அதாவது குலோத்துங்க சோழனுக்கு எப்போதுமே பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உண்டு. நான் உங்களுக்கு நாளைக்கு 10ஆம் தேதி சம்பளம்னு வச்சுங்களேன், என் கையில் டைட்டாக மணி வச்சுருக்கப்ப என்னடா பண்ணுறதுன்னு இப்படி இருக்க, திடீர்னு ஒரு கிளைண்ட் வருவாங்க. கேட்குற அமௌண்ட் எனக்கு கொடுத்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருவேன். இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். பல ஆண்டுகளாக நடந்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், இதெல்லாம் ஒன்று. எங்கள் அம்மா காணவில்லைன்னு ஒருத்தர் ஓடியாருவான். ஐயோ தெரியல சார், ஐயோ சார், அப்படி சார், இப்படி சார் கத்திக்கிட்டு வருவான். இவ்வளோ ஃபீஸ் கட்டுப்பா, நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னு சொல்லுவேன். அவனும் கட்டுறதுக்காண்டி போவான், அண்ணன்ட்ட கட்டு வந்துடுறேன் போவான். சாயங்காலம் வந்துக்கிட்டே இருப்பான் என்னை பார்க்குறதுக்கு. ஐயோ சார், உங்கள்கிட்ட வந்தேன், அம்மாவை கண்டுபிடிச்சாங்க சார், அம்மா வந்துட்டாங்க சார். பல நிகழ்ச்சிகள் தானாக நடந்துருக்கு. அவன் வந்து என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்டிட்டு தான் போகணுன்னு வந்து ஃபீஸை கட்டிட்டு போயிருக்கான். நான் ஃபீஸ் கேட்டிருப்பேன், அந்த ஃபீஸ் கொண்டு வந்துட்டு இருப்பான். அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து இந்த தகவல் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நான் சொல்கிறதுலாம் 1-2 தான் உதாரணம். இதை விட இப்போ நான் இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்தப்போ தான் இதெல்லாம். எப்போதுமே என்னோட இது என்னென்னா, நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா நான் 4 போவேன், அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குதுனால. இப்போ நாங்கள் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெண், ஏழை பெண், சென்னையில் இருக்காங்க. என்னோடய அலுவலகத்துக்கு வந்தாங்க. சார், என் தங்கச்சியை ஹைதராபாத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், தவிக்கிறேன், எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, நான் இங்கே தான் வசிக்கிறேன், எனக்கு எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கடவுள் ரொம்ப வாழ்த்துவார், ரொம்ப உதவி பண்ணுங்க சார் ப்ளீஸ்ன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வாங்கிக்கிறாங்க. என்னம்மா வெறும் 10,000 கட்டிட்டு உடனே ஹைதராபாத்தில் போய் செக் பண்ண சொல்கிறியம்மா, எப்படிம்மா முடியும்னு. ஐயா என்ன பண்ணுறீங்களோ தெரியாதுங்க ஐயா, கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா, நீங்கள் பண்ணலாம் தான் முடியும் ஐயான்றா. நானும் எடுத்துக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் பெண் பரிதாபமாக கேட்குறாங்க, தங்கை வாழ்வுன்றாங்க, ஹைதராபாத்துன்றாங்க, நான் இருக்கிறது சென்னை. நம்ப மாட்டீங்க, கேஸ் எடுத்துட்டேன்.
ஒரு நாள் கழித்து எனக்கு ஃபோன் வருது. எங்கேருந்து? மதுரை. சார் வணக்கம், நீங்கள் தான் குலோத்துங்க சோழன் பேசுகிறீங்களா? ஆமாம் சார். ஹைதராபாத்துக்கு ஒரு வழக்கு சம்மந்தமான எவிடன்ஸ் கோர்ட்டில் சொல்ல வேண்டியது நீங்கள். தயவு செஞ்சு நீங்கள் வந்து சொல்லணும் சார். எப்படியும் நான் உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ்ஸு, தங்குற ஹோட்டலுக்கு எல்லாம் நான் பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன விஷயங்க? சார் என் பையனை கொன்னுட்டாங்க. என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த லவ் பண்ண பொண்ணை பற்றி தான் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து ஃபோட்டோலாம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு போகிறது வந்துட்டு போயிருக்கான். அப்போ கொண்டுட்டாங்க அவனை. அதுக்கு என்கிட்ட வந்திருக்கிறதாக அவன் சொல்லியிருக்கான் சில விஷயங்கள்லாம். அப்போ கோர்ட்டில் சில கேள்விகள் கேட்குறாங்க. இதெல்லாம் குலோத்துங்க சோழன் யார், எப்படி இவன் போனான், இந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து பதில் சொன்னீங்கன்னா தான் கோர்ட் சம்மதிக்கும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. டக்குன்னு என்கிட்ட அப்போ வந்து ஒரு பையன் ஈஸ்வரன் ஒருத்தர் ஒர்க் பண்ணான். என்ன 2 பேரையும் கூப்பிட்டேன். டேய், இந்த கேஸ் எனக்கு ஹைதராபாத்தில் வந்திருக்கு, ஹைதராபாத்தில் பண்ணணும், போய் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்கடா, உங்களுக்கு ரிவார்டு தர்றேன் சொல்லிட்டேன். இது மாதிரி போகிறேன். அவங்க 2 பேரும் போகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டே இருக்கானுங்க. நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கோம். நானும் ராஜ்குமார்னு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேருமே தான் போயிருக்கோம், தங்கியிருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு வழக்கு எனக்கு வருது. என்னன்ட்டு ஆனந்த விகடனில் ஒரு நியூஸ் வருது. அடுத்த முதலமைச்சர் யார்? குலோத்துங்க சோழன். அதாவது பன்னீர்செல்வத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். குலோத்துங்க சோழனை பற்றி ஆனந்த விகடனில் போடுறான் ஆர்டிக்கிள். அதை பார்த்துட்டு கார்த்திகேயன்னு அங்கே உள்ள கார்பரேஷன் கமிஷனர் என்னை கூப்பிடுவார். ஆனந்த விகடனில் படிச்சுட்டாராம். மத்தியானம் நீங்கள் என்னோட விருந்து சாப்பிடணும் சார்னு கூப்பிட்டு கார் அனுப்புகிறாரு. அவரோட தான் அன்றைக்கி மதியம் விருந்தெல்லாம் சாப்பிட்டது. இந்த நிகழ்ச்சி எனக்கு மறக்காது. அந்த பெண்ணுக்கு முழு உதவியும் நான் பண்ணி அந்த பெண்ணை காப்பாற்றி மெட்ராஸ் கொண்டு வந்து ஒப்படைச்சோம். பாருங்கள், பைசாவோ அந்த பெண் கொடுக்கல, யாரோ கொடுக்குற அமௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நான் போகிறேன். இந்த பெண்ணோட வழக்கையும் முடிக்கிறேன். அங்கே எனக்கு என்ன தடபடல் விருந்து நடக்குது, யார் மூலியமாகவோ. இவ்வளோ செயல்களும் எனக்கு நடக்குதுன்னா நினச்சி பாருங்கள். நம்ம பண்ணுற தர்மம், நம்ம புண்ணியமே பண்ணுறோம், நல்லதே மக்களுக்கு பண்ணும்போது தானாக நடந்து தீரும். இதுதான் சத்தியம். இந்த மாதிரி 100கணக்கான வழக்குகள் நான் பண்ணியிருக்கேன். சரி, என்னைக்குன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி கேசஸ் எடுத்து ஒரு எமோஷ்னலி உங்களை அஃபெக்ட் பண்ணி ஏன் தான் இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி என்னைக்கு? 100% கிடையாது. இந்த தொழிலில் நான் தாண்டா ராஜா, கிங் ஆஃப் கிங் நான் இருக்கேன்ற திமிரில் தான் இருப்பேன். நீ உங்கள் மாதிரி மற்ற கவர்மெண்ட் சொல்லலாம் கேட்டால் தான் அழுவான். என்னமோ பார்க்குறேங்கன்னுவான். ஏதோ போனேன், ஏதாவது சம்பளம் கொடுப்பான். சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் நிறைய பேர் இதில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கானுங்க. ஸோ எந்த ஒரு கேஸுமே இது வரைக்கும் ராங்காக போனதே இல்லையா? ராங்கான ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்ததே இல்லையா? கிடையாது. ஏன்னா எவ்வளோ வழக்குகள் பாதியில் நிப்பாட்டியிருக்கேன். காரணம், மீதி பணம் கட்ட முடியாமல் இருக்கும், என்னால் செய்ய முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி வழக்குகள் நிறுத்தியிருப்பேன். என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னது கிடையாது. சில பேர் வழக்கை கொடுத்துட்டு போயிருப்பாங்க, டீட்டெயில் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அட்வான்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபர்தராக பண்ணி கொடுக்காம இருப்பாங்க. அதை அப்படியே போட்டுருவேன். ஆனால் சத்தியமாக ஒரு வழக்கை கூட நோண்டி அதில் இந்த மாதிரி மேட்ரு நடந்திருக்க, நம்ம இவனை மிரட்டு வாங்கிட்டோன்னு இது நாள் வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. பிகாஸ் என் ஃபாதர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நேதாஜிகிட்ட ஒர்க் பண்ணவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இன்னை வரைக்கும் கிங் ஆஃப் கிங்காக இருக்கேன். என் தம்பி கபிலன்னு பேர். அவன் தான் டெல்லியிலேருந்து ராஜீவ்காந்திக்கு செக்யூரிட்டியாக இருந்தான். அங்கேருந்து ஃபோன் பண்ணி, நீ துப்பறியும் நிறுவனம் நல்லா நடத்தி ஜம்முன்னு பண்ணலாம் என்ற அளவுக்கு எனக்கு அறிவு விளக்கம் கொடுத்தவனே கபிலன் தம்பி தான், என்னுடைய தம்பி. அந்த அளவு எல்லாருமே எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பல போலீஸ் அதிகாரிகள், இன்றைக்கும் சொல்கிறேன், ரீசண்டாக சம் ஐஜி கேடரு, டிஜிபி கேடரு என்னோடய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. நான் போலீஸில் மட்டும் இருந்திருந்தால் நான் தான் எல்லாருக்கும் சல்யூட் அடிக்கணும். இப்போ டாப் மோஸ்ட் சிஎம் ரேங்கில் இருக்கவங்கலாம் என்னோட உதவியை நாடி எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னு சொல்லி வரும்போது எவ்வளோ ப்ரௌடாக நான் இருக்கேன். நான் எப்படி இந்த கேஸ் அப்படியே இது இன்டெலிஜென்ட் ஒர்க், திங்க் பண்ணி பிளான் பண்ணி செய்கிறது, எடுத்தவங்க கவுத்தவங்க கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் இட்ஸ் வெரி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் துறை. ஒரு லாஸ்ட்டாக காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் ஒரு முக்கியமான குரூப்பில் என்னை கூப்பிட்டுருந்தேன். அங்கே போயிருந்தேன். அப்போ சொன்ன முதல் வார்த்தை தான்,
ஐஏஎஸ் ஐபிஎஸ் 5000 பேர் படிச்சுட்டு 5000 பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கான். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து டிடெக்டிவ் ட்ரைனிங் வந்திருக்கான், பண்ணிகிட்ருக்கான் வச்சுக்கோ. ஏன் சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வேஸ்ட்டு சார், படித்து 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 டைம் போகுது, 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டோம், 7-8 மாதம் போயிடுச்சு, வீணாக தான் போச்சே ஒழிய ஒன்றும் நல்லா இல்லை சார். எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க கூட 4 வருஷம் படிக்கிறான், இல்லை கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான், பிஇ படிக்க செலவு பண்ணுறான், அதுக்கப்புறம் பிரயோஜனம் 20,000 30,000 சம்பளத்துக்கு சேர்றான். இதுக்கு வேஸ்ட்டு தானே சார். அதுக்கு டிடெக்டிவ் ட்ரைனிங் அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க 6 மாதம் நான் உற்பத்தி பண்ணி அவனை டிரெக்ட் ஆக்கிடுறீங்க. அது பெருசா இது பெருசா அப்படின்னு வந்துட்டான். சில ஐஏஎஸ் ஃபெலோஸ் எல்லாம் ட்ரைனிங்கில் இருந்தவெல்லாம் வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. சமீப காலமா ஒரு ஆட் கூட கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமாம். ஓகே ஓகே. அந்த ஆட் எதுக்கு கொடுத்தேன்னா, இந்த துப்பறியும் நிறுவனங்கள் அங்கங்கே வளர்க்கப்பட வேண்டும், டூப்ளிகேட்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். அது எப்படி டூப்ளிகேட்டு ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிக்கிறது? அதாவது எனக்கு தெரியும், நான் நேஷ்னல் வைஸ் பிரசிடென்ட் ஆல் இண்டியா லெவலில், எவன் நல்லா பண்ணுறான் எவன் நல்லா பண்ணலைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. அப்படி ஏன்னா நான் கவர்னரை வச்சு முதல்ல ஃபங்க்ஷன் பண்ணது நான் தான் இந்தியாவிலேயே. அதாவது ஏன் பண்ணேன்னா, ஆல் இண்டியா லெவலில் டிடெக்டிவ் வளரணும்னு நினச்சி நான் கவர்னரை கூப்பிட்டேன். கவர்னரை கூப்பிடும்போது கவர்னர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் நான் வரமாட்டேன், எங்களுக்கு ப்ரோட்டோக்கால் கிடையாதுன்ட்டார். அப்போ வேடிக்கை என்னென்னா, கரியாலி ஐஏஎஸ்ன்னு அவங்கள்ட்ட வேலை பார்த்த செக்ரட்டரி இருந்தாங்க. மேடம் கரியாலி எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். நல்லா இருக்கேன் சார். அப்போது கவர்னரை கூப்பிட்டேன், ஏன் வரமாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. நான் எனக்காக கேட்டேன், நாட்டின் நலத்திற்காக நான் கேட்கும்போது கவர்னர் ஏன் வரமாட்டேங்கிறார். அப்போ அவர் சொன்னார், நான் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன் எப்படி நீங்கள் டோன்ட் வரி. அவருங்க சொன்னாங்க, இவர் ஆற்காடு வீராசாமி அப்போ மினிஸ்டராக இருந்தார். நான் அப்போ மினிஸ்டராக இருக்கப்போ அவரை கூப்பிட்டு கேட்டப்போ சொன்னார், இந்த கௌரவம் பார்த்துக்கிட்டு என்னை வந்து கூப்பிட வேண்டியது இல்லைப்பா, நானே வந்துடுறேன், கவர்னரோடு நான் அழைச்சிட்டு நான் வந்துடுறேன் சொன்னார். அதே மாதிரி அழைச்சிட்டு வந்தார். கவர்னர் என்ன சொல்லிட்டாருன்னா, துப்பறியும் நிறுவனங்கள் அரசுக்கு உதவியாக செயல்பட வேண்டும்னு வார்த்தையை சொன்னார். அதனால் கண்ட ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கலாம் ஆளுக்கு தான் செக்யூரிட்டி வச்சுருந்தவங்கலாம் டிடெக்டிவ் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஃப்ராடு எனக்கு தெரியும். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் அது இருக்கக்கூடாதுனால தான் இந்த ஃப்ரான்ச்சைஸியை த்ரூ அவுட் ஸ்டேட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, அங்கங்கே நல்ல டிடெக்டிவ் உற்பத்தி பண்ணாலும் அங்கெல்லாம் டூப்ளிகேட் எப்படி வளருவான். இது வேணும். அதோட கிரைட்டீரியா என்ன சார்? என்ன படிச்சிருக்கணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி பாருங்க, படிப்பு இருந்தால் நல்லது, படிப்பு இல்லாட்டி அது ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா இன்டெலிஜென்ஸ். எப்படி சிஎம் ஜெயலலிதா எப்படி சிஎம் ஆனாங்க? அந்த கோர்ஸ் படித்தாங்களா? கலைஞர் கோர்ஸ் படித்தாரா? காமராஜ் கோர்ஸ் படித்தாரா? எப்படி வந்தாங்க? இன்டெலிஜென்ஸ் வச்சு வந்தாங்களா இல்லையா? உங்கள் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் வாங்க, நான் உதவி பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கையே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம இதுதான், இதுக்கு மேலே போக முடியாது, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் இந்த லைனுக்கு வரமாட்டேங்கிறீங்க. சின்ன உதாரணம், ராணி சீதை ஹாலில் ஒரு மீட்டிங்கில் நான் பேசுகிறேன். உள்ளே நுழைகிறேன், எல்லாம் ஒரே கைத்தட்டல். நான் கொஞ்சம் லேட்டாக நுழைகிறேன். சிஎல் ராமகிருஷ்ணன், அவர் தான் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டைரக்டர், அவர் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒருத்தர். இந்த மாதிரி இப்போ இந்த பலர் உட்காந்துருக்காங்க. நானும் விஐபி, என்னையும் உட்கார வச்சுருக்காங்க. நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாம், தம்பி ஐயா டிடெக்டிவ் வந்துட்டார், பெரிய டிடெக்டிவ், பேனா கண்டுபிடிச்சி கொடு, என் சைக்கிள் கணா போச்சு கண்டுபிடிச்சி கொடு, என் சட்டை கணா போச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு கத்துறாங்க. எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை. சைலண்ட்டாக அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து உட்காந்துக்கிறேன். என் ஸ்டேஜ் வந்துச்சு. அன்புடைய வணக்கம். இந்த ராணிசீதை ஹாலில் நுழையும் பொழுது என்ன பேசுவது என்றே தெரியாமல் இழுத்து கொண்டு வந்த பொழுது நமது நண்பர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் பேசினால் நல்லது என்று எனக்கு ஒரு ஐடியா கொடுத்ததே இவர்களுக்கு ஒரு கைத்தட்டல். திருப்பி பேச ஆரம்பித்தேன். தம்பி, உங்கள் சைக்கிள் காணாமல் போய்விட்டது என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தம்பியிடம் கேட்குறீங்க, அண்ணன்ட்ட கேட்குறீங்க, பக்கத்து வீட்டில் கேட்குறீங்க, எய்த்த வீட்டில் கேட்குறீங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. கடைசியில் எங்கே வரீங்கன்னு, தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கணபதினு ஒருத்தன் நம்பர் 1 ரவுடி நம்பர் 1, அவனும் வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு சொல்கிறீங்க. அப்போ
சைக்கிளை அவன் எடுத்து போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த அவனுக்கு தெரியாமலே அந்த பக்கத்து தெரு அங்கே போய் பார்க்குறான், அந்த சைக்கிள் இங்கே நிற்கிது. இவன் போய் சைக்கிள் தொட முடியுமா? அவன் ரவுடி. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். ஐயா மன்னிக்கணும், என் சைக்கிளை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டான், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. போய் எடுத்துக்க வேண்டியதுனடா. ஐயா மன்னிச்சுங்க, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவன். போலீஸ் வருது, வந்து நிற்கங்காட்டியுமே அவன் வழியும் ஓடியாந்து, ஐயா மன்னிச்சிங்க, நான் என் சைக்கிள் நினச்சி எடுத்து வந்துட்டேன், இந்தாங்க கொடுத்துட்றான், சைக்கிள் வந்துடுச்சு. இது வரைக்கும் பண்ண இதுக்கு என்ன பேர்? இன்வெஸ்டிகேஷன். பண்ணது இன்வெஸ்டிகேஷன் நீ தானே. ஆக பிறந்த நாம் அனைவருமே டிடெக்டிவ் தான். கை தட்டுறான் தட்டுறான் தட்டிக்கிட்டே இருந்தான். அது மாதிரி பேனா காணாம போயிடுச்சா, நீ தான் முதல்ல கண்டுபிடிக்க பார்க்குற, என் ஃபீஸ் கட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜ மரியாதை எனக்கு, இன்க்ளூடிங் CL ராமகிருஷ்ணன், விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டைரக்டர் உட்காந்துருக்கிறவர் கூட ரொம்ப என்ன பாராட்டினேன். ஹைகோர்ட் ஜட்ஜி எல்லாமே. இதெல்லாம் பழைய நிகழ்ச்சிகளாக இருந்தால் கூட உங்களோட ஷேர் பண்ணுறது நான் சந்தோஷப்பேன். சார், இப்போ இந்த டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட்டர்னா ஏன் இந்த கேப் ஒன்று போடுறீங்க? நான் உள்ளே என்ன வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியாது, சொல்லலை. ஓ, கேப்புன்றது ஒரு ப்ரொடெக்ஷன்றது தான் மெயின். அங்கே எங்கள் தலையில் மழை நினைஞ்சாலும் சரி இல்லை ஒன்றும், இது வந்து எங்களுக்கு இது நான் கனடாலேருந்து ஒரே நேரத்தில் இது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 10-12 ஹேட்டை ஒரே நேரத்தில் வாங்கிட்டு வந்தேன், அழுங்காமல் குலுங்காமல் கொண்டு வந்து வச்சேன். அதுக்குள்ளரே பக்ஸ் வைக்கிற இடமெல்லாம் இதில் இருக்குது. அதனால் தேவைன்னா இப்போ உங்களோடலாம் பேசுகிறப்பெல்லாம் பக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் அது மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். எங்களுக்கு எப்போ தேவையோ செய்வேன். எல்லாம் என்னை மீட் பண்ணுவாங்க. என்னை குலோத்துங்க சோழன்னா தொப்பி, கூலிங் கிளாஸு, கோட்டு, இப்படி தான் இருப்பாருன்னு தானே என்னை பற்றி நீங்கள் நினைப்பீங்க. மாறுபட்ட எண்ணங்கள் எனக்கு இருக்குது. நீங்கள் கேட்கறதுனால சொல்லிட்டேன் ஒழிய அது பெரிய அதிசயம் கிடையாது. இதனால் பல வசதிகள். கோட்டு போடுறேன், கோட்டுக்குள்ளே சில முக்கியமான இது வச்சுருப்பேன், நுணுக்கமானது வச்சுருப்பேன். எனக்கு சிங்கப்பூர் கான்டாக்ட் இருக்குது. எனக்கு சன்னெல்லாம் வந்து இதில் இருக்கான், டொரண்டோலெல்லாம் இருக்கான், அமெரிக்காவில் இருக்காங்க. எனக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் தான் என் கை கிடைக்கும். ஸோ மெஜிஷியன் வந்து வச்சுட்டு இருக்க மாதிரி அவங்க வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உள்ள ஒரு திங்ஸ் இருக்கும்னு சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டுட்டு இருக்க எல்லா திங்ஸ்லேயுமே வந்து நீங்கள் போட்டுட்டு இருக்க காஸ்டியூம்ஸில் எல்லாமே ஒரு திங்ஸ் மறைச்சு வச்சு தேவை என்ன பண்ணுவேன். ஓகே, சின்ன விசாரிச்சு இன்னும் சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பொலிட்டிக்கலாக இருக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் யாராட்ட என்னென்ன பேசுகிறார் அதை எதிர்பார்த்து கேட்பானா இல்லையா? நான் நினச்சேன்னா அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அந்த யாரை கண்காணிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணுறது, பைக்கில் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வச்சு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வெளியே நாங்கள் ஒரு ஜீப் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு என்னென்ன பேசுகிறாங்க எல்லா கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உட்கார்ந்த சேர் பின்னாடி 2 டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சிம்மோட இருக்குது. அதை யார் வச்சாங்கன்றதை தேட சொல்லி வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவர் வச்சு இருந்தாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவர் தானே வச்சார். இல்லை, அவர் வீட்டில் யாரை வச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அப்படி தான் சொல்கிறாங்களா? ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார், என்ன பக் வச்சு ஒட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அவர் பையன் வச்சுருப்பார்? இருக்கலாம், விடுங்க. இதெல்லாம் பக்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட்டாக உள்ள டெக்னாலஜி. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறதுக்கு ஒத்து வருதா இல்லையா? நிச்சயமா. அப்போது கேர்ஃபுல்லாக இருங்க இந்த காலத்தில். அவ்வளோதான். சினிமா வாய்ப்புகள் வந்துச்சா சார் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாள் மறைந்த எம்ஜிஆர் மாதிரியே இருக்கீங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா இது? எனக்கு நீங்கள் சொல்லியிருக்காங்கன்ற கேள்வி எனக்கு புதுசாக இருக்குது. பலவாறு சொல்லிட்டாங்கன்றது எனக்கு தெரியும். எம்ஜிஆரே நேரடியாக அவர் வீட்டிலே சந்திச்சப்போ அவரே கூப்பிட்ருக்காரு. நான் வந்து காலில் விழ சொன்னாங்கன்றப்ப நான் விழலை. எனக்கு ஒரு சுயமரியாதை ஒன்று உண்டு. அதனால் ராஜாராமன் ஒரு மினிஸ்டர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ப்ளீஸ். சபாநாயகராகவும் இருந்திருக்காரு, மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இவர் காந்தராஜோட அண்ணன், அவர் சேலம் ராஜாராம், அவர் தானே சொல்கிறீங்க? ராஜாராமன் சொல்லி ஒரு மினிஸ்டராக இருந்தப்போ அவர் என்ன பண்ணார், ப்ளீஸ் காலில் விடுங்க எம்ஜிஆர் காலில்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு குரூப்பாக போயிருந்தோம். அப்போ எனக்கு அதில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஏன்னா நான் வந்து எப்படின்னா பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த குரூப் தஞ்சாவூர்காரன். எங்கள் ஃபாதர் அப்படி வளர்த்துட்டார். யாருக்கும்
தேவையில்லாமல் அடிபணிஞ்சு நம்ம போக வேணாண்டா, நம்ம தான் கிங்குன்னு சொல்லி என்னை வளர்த்துட்டாரு. நானும் அது மாதிரி வளர்ந்துட்டதுனால அது மாதிரி செய்யலை. இருந்தாலும் எம்ஜிஆர் என்ன பண்ண தெரியுமா, அவரோட பெருந்தன்மை சுலோச்சனா சங்கத்தை கூப்பிட்டு அடுத்த வாரம் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரி ஓப்பனிங் மீட்டிங் இருக்குல்ல வெள்ளூரில், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்தே வையின்னு. நாங்களும் டிஎம்டி 8922 வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போகிற ராஜ மரியாதை நடந்துச்சு. எனக்கு எம்ஜிஆர் தானாக அந்த விருந்து எங்களுக்கு வச்சார். அவ்வளோ உத்தமமான மனிதர் எம்ஜிஆர். எனக்கு அவரெல்லாம் பெருமை உண்டு. இருந்தாலும் அவரை நான் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை அப்படின்ற மைண்டில் எண்ணமும் இருக்குது. காரணம் நான் பண்ண தப்பு. சும்மா ஏமாத்துற மாதிரி காலில் விழுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் அது காலிலையும் விழுந்ததில்லை, ஜெயலலிதா காலிலையும் விழுந்ததில்லை. அது மாதிரி எனக்கு அந்த காலில் விழுந்து எந்திரிக்கிற பண்பாடு ஏமாத்துகிற பண்பாடுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் நான் சாதனை பண்ணிகிட்ருக்கேன். பெரிய சாதனைகள் பண்ணி ஆகணுன்ற இதில் இருக்கிறதுனால தான் இந்த ஃப்ரான்ச்சைஸி உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்கள் இந்த நாதஸ்வரம் இயக்கம் எந்த அளவுக்கு எனக்கு உதவி. சினிமா வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த டெஃபினட்டாக வந்துச்சுமா. வந்தது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லட்டுமா, துப்பறியும் சோழன் டெலிவிஷன் முதல் காட்சிகள் எடுத்ததே நான் தான் நம்பர் 1 இன் இந்தியா. சன் டிவி வரல, ராஜ் டிவி வரல, ஜெயா டிவி வரல, ஒரு டிவியும் வரல. அப்போ இது மட்டும்தான் தூர்தர்ஷனில் பொதிகைன்ற சேனல் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் சித்தப்பா தஞ்சை வாணன்னு தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூட எனக்கு உதவி பண்ணல. அங்கே வேலை பார்த்த கண்ணையன்றவர் வந்தார். சார், இந்த கதைகள்லாம் நீங்கள் காட்சியை ஆக்குனீங்கன்னா நல்ல மக்களுக்கு உதவியாக இருக்கும், பணமும் கிடைக்கும் சார். நான் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அன்னைக்கு உருவாக்குனது தான் துப்பறியும் சோழன்ற டிவி சீரியல். அப்படி இருக்கிறப்ப அந்த 13 எபிசோடு நடித்தேன். நானே ஆக்ட் பண்ணேன், நானே டைரக்ட் பண்ணேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் எனக்கு ஃப்ரீயாக தானே கிடைச்சிது, ஒரு பைசா செலவு இல்லையே. அங்கேருந்து ஒரு பார்ட்டி வர்றாரு, 5 லட்ச ரூபா டேபிளில் வச்சுருக்காரு. சார், அப்படியே என்கிட்ட கதையெல்லாம் கொடுத்துருங்க, டிடியில் ஓகே பண்ணது தானே, என்கிட்ட கொடுத்துருங்க, நானே எடுக்கிறேன். இப்போ நான் சொன்னேன், திஸ் இஸ் மை பிரெயின் சைல்டு. ஒரு எபிசோடும் நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணுறேன்றதெல்லாம் நான் தான் வளர்க்கணும். நீ மணி பண்ணுறது என்ன வேணால் பண்ணிட்டு போட்டேன்னா என் பேர் கெட்டு போயிடும். வேண்டாம், வெளியே போ, வேணாம், 5 லட்சம் வேணாம், எடுத்துகிட்டு போ சொன்னவன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்துக்கு மட்டும்தான் ஆசைன்னா என்னவோ பண்ணியிருப்பேன். எந்த காலத்துலேயும் பணத்தாசை பிடிச்சி நான் எந்த காரியம் செஞ்சதில்லை. அப்படி செஞ்சுருந்திருந்தால் இன்றைக்கி எனக்கு மூட்டை எங்கள் பணம் கொட்டி கிடக்கும். ஒன்றும் நான் செய்யலை. நேர்மையான முறையில் ஃபாதர் சொன்னதெல்லாம் செஞ்சு நான் இன்றைக்கி மிகப்பெரிய நேம் வாங்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் கூட தஞ்சாவூர் போயிருந்த ஒரு மேட்டருக்கா வேண்டி என்னுடைய படித்த மன்னர் கல்லூரி, சரபோஜி மன்னர் கல்லூரி விசிட் பண்ணணும்னு போயிருந்தேன். அங்கே சுமதி ஆர்மி ஆஃபீஸரோட டாக்டர் தான் பிரின்ஸிபாலாக இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு, வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க விசாரிச்சுட்டு கேட்டேன், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். 4000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட படிக்கிறாங்க சார். டேப்பா, அப்போ ஒன்று செய்யுங்க, 4000 பேரையும் ஒரு மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுங்கள், 4000 டிடெக்டிவ் உற்பத்தி பண்ணணுன்றது எண்ணம். உங்கள் எண்ணம் எனக்கு இப்போ உற்பத்தி ஆனதுனால நான் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா கல்லூரிகளையும் போய் எல்லா மாணவர்களையும் டிடெக்டிவ் ஆக்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு உதவி பண்ணுங்கள் மேடம், வணக்கம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். சமீபத்தில் நடந்தது. இப்போ நம்ம திருமணம், அதுக்கப்புறமா மற்ற பந்தங்கள் சார்ந்த கேசஸ் பார்த்தோம். ஃபினான்ஷியல் கேசஸ் இருக்குல்ல, ஒரு சில பேர் இந்த கம்பெனி சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரி கேசஸ் இருக்கா உங்களோட விஷயம்? சார், ஃபைனான்ஸுன்றது எல்லாமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தேவையான மேட்ரு தான். அது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் நாங்கள் அதையும் செஞ்சு தான் கொடுக்குறோம். ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஃபைனான்ஸு, சொத்து, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? நான் பண்ணுறதுலாம் சிலதெல்லாம் வினோதமான வழக்குகள், வினோதமான செயல்கள் செய்கிறோம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதுன்னு சொல்லும்போது நான் நம்ப மாட்டேன். குலோத்துங்க சோழன் அலுவலகத்தில் தான் நிச்சயிக்கப்படுது. ஏன் சொல்கிறேன்னா, வெற்றிகரமாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இங்கே தான் நியமிக்கப்படுது. சின்ன உதாரணம் சொல்கிறேன்.
10 வருஷத்துக்கு மேலாக லவ் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண், ஆண். அந்த ஆண் இருந்தது லண்டன். லண்டன்லேருந்து அடிக்கடி வருவார், போவார், இந்த பெண்ணை சந்திப்பார். பெண்ணை சந்திக்கும் போதெல்லாம் கிஃப்ட்டு அது இது வாங்கிட்டு வருவார். ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிட்டு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கப்ப எதிர்பாராமல் ஒரு நாள் வந்து சில விஷயங்களுக்காக வேண்டி என்னை பார்க்கறது என்னோடய அலுவலகத்துக்கு வர்றாரு. திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறப்ப, ஆமாம் சார் எனக்கு சில விளக்கங்கள் வேணும்னார். நான் எடுத்து செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அது வந்து இந்த பெண்ணை பற்றி இல்லை, வேறு விஷயமா. அப்புறம் நான் கேட்டேன், சரிங்க இவ்வளோ வயசாகுது உங்களுக்கு, நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்கீங்க? நான் கேஷுவலாக கேட்குறேன். சொல்கிறாரு, இல்லை சார் நான் ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன். அவள் என்ன பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். அவள் எப்போ வான்னு சொன்னாலும் வந்துடுவேன். அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன். அப்படிலாம் அந்த பொண்ணோட நான் ரொம்ப பழகி இருக்கிறதுனால அவளோடு தான் நான் வாழ போகிறேன்னு சொன்னார். தம்பி நீங்கள் வேறு விஷயமா வந்தீங்க, அதை முடிச்சு கொடுத்துட்றேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் வெரிஃபை பண்ணாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன். வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன் சார் இப்படி சொல்கிறேன்? உங்கள் விதத்தை வச்சு சொல்கிறேன். வரும்போதெல்லாம் அந்த பொண்ணுக்கு பொருள் வாங்கியிருக்கீங்க. எப்போ கூப்பிட்டாலும் அந்த பொண்ணை ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அடிமையாக நீங்கள். எனக்கு அப்படி தான் படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உங்கள் அப்பா அம்மாவோட சேர்றது கூட விருப்பப்பட்டு விரும்பலை. நீங்கள் தனித்து இருக்கிறதா விரும்புது. நீங்களோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர். நீங்கள் தனித்து ஒருத்தர் மட்டும் இருக்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்றப்ப இந்த பெண் தேவையான்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக நான் சொன்னது, வேணாம் விட்டுடு, வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். 6 மாதத்துக்கு தாடி மீசையோட ரோட்டில் அலைஞ்சவர் தான் அவர். நான் வேணாம்னு சொன்னேன், விட்டார். காரணம், அந்த பெண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு கம்முன்னு தான் இருந்தா. இருக்கலாமா? 10 ஆண்டுகள் லவ் பண்ணவ, பலவிதமான பரிசுகள் வாங்கினவ, கூட்டப்பெல்லாம் இங்கே வந்து இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனிதர்கிட்ட ஈடுபட்டு வாழ்ந்தேன்னா வாழ முடியுமா? நீ உன் வாழ்க்கையே வீணப்படும் அப்படின்னு ஜோசியக்கார மாதிரி நிர்ணயம் பண்ணி சொன்னவான் குழுவத்துங்க சொல்கிறேன். நான் என் பெருமைக்கு சொல்லலை, நிறுத்திட்டேன்றது சொல்லலை. ஒருத்தரோட செயல்பாடுகளை நான் புரிஞ்சு இது தேவையா தேவையில்லையான்னு நிர்ணயம் பண்ணக்கூடியவன் குலத்துங்க சோழன். சார் அதுதான் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்டலாக தானே சார் நீங்கள் போகிறீங்க. இப்போ அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, பட் அவங்களே நீங்கள் மாற்றுற மாதிரி இல்லையா? உங்களோட குணாதிசயங்கள் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. இன் ஃபியூச்சரில் நான் சொல்ல வர்றது தான் முன்கூட்டி சொல்கிறேன்றேன். வாழ்க்கையை மாற்றுறது என் நோக்கம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லை? அந்த பர்ஃபெக்ட்னஸ் வேறு, உங்களோட சுயநலம்ன்றது வேறு. உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் நீ ஒரு பைசா தரமாட்ட, வேணுங்கிறப்பெல்லாம் நீ வாங்கிக்குவ, அவன் மட்டும்தான் உனக்கு வேணும், வேறு யாரும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நீதி சேவையா? நீங்கள் இருக்கிறீங்க, தம்பி நீங்கள் இருக்கீங்க, கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் உங்களுக்கு மனைவி சொல்லபடி கேட்பீங்க. அப்போ நீங்கள் வாங்க சார் தனியாகவே எங்கேயோ போயிடலாம், இந்த வீட்டில் ஊரில் இருக்க வேண்டாம், அப்பா அம்மாட்டெலாம் பேசாதீங்கன்னா கேட்பேன். இப்போ எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில். எந்த காலத்துலேயும் செல்லுபடி ஆகாததை நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னைய வரைக்கும் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ஒரு பெண்ணுக்காண்டி கொஞ்ச நாளைக்கு ஒழுங்காக இருக்கலாம், அப்புறம் பிரிஞ்சே போயிடுவான், வீணாக போயிடுவான். அது இப்போ தெரியாது உங்களுக்கு. கம்முன்னு இருப்பீங்க, நாளைக்கு பிரிஞ்சவொன்னு தான் தெரியும் அந்த இடத்துல. அது வேண்டவே வேண்டாம் முன்கூட்டியே சொல்கிற ஜோசியக்காரன் தான். நீ நினைக்கிற மாதிரி பிரிக்கிறவன் கிடையாது, பிரிக்க வேண்டும். ஏன்னா அவன் நல்லா இருக்கணும். சொல்கிறேன் கேளுங்களேன். அந்த பெண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்த உடனே அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவளாக இருந்தால், 10 வருஷம் லவ் பண்ணவளாக இருந்திருந்தால், யாரோ ஒரு மாப்பிள்ளை வர்றான், அவங்க அப்பா எடுத்துகிட்டு வர்றான்னா வேணாங்க யாரையும் பார்க்காதீங்க சொல்ல துணிச்சல் வேண்டாம். சொல்லு தம்பி. இல்லையே, கம்முன்னு தான் இருந்தேன், கல்யாணம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதையும் நான் பிரித்தவன் நான் தான். அந்த மாப்பிள்ளை பையன்ட்ட எப்படியோ பேச வச்சு, அவன் நாகரோகில்காரன், அவன்கிட்ட சந்தப்படாமல் உள்ள புகுந்து, தம்பி உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ண போறியே, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. ஏற்கனவே ஒருத்தனோட பல ஆண்டுகள் நல்ல நட்போட ஃப்ரெண்ட்லியாக இருந்த பெண் தான், தேவைன்னா கல்யாணம் பண்ணிக்கிடான்னு ஒன்று அப்படியே ஓடணும் தான் அவன்.
அது வரைக்கும் என்னை பார்க்க கூட அவங்க அப்பாவும் அலோவ் பண்ணலை, அந்த பையனும் அலோவ் பண்ணலை. இருந்தாலும் அதை மீறி நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இன்ஸ்பெக்டர் போலீஸ் ரமேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தான். அவன் நாகர்கோவில்காரன். அங்கே அனுப்பிச்சி விட்டு எல்லாம் பார்க்கறதுக்கு பண்ணி விட்டு, அந்த பெண் வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்கு மும்முரமாக இருந்திருக்கான்றது உண்மையை தெரிஞ்சா நல்லா இருக்கா? பிரிச்சே தப்பா? அப்புறம் ஏம்மா, என் செயல்கள் எதுவுமே தப்பு கிடையாதும்மா. நியாயப்பிரகாரம் எது சத்தியமோ அந்த சத்தியத்தை கட்டுப்பட்டு நான் வேலை செய்கிறேன். கொஞ்சம் கூட என்னை இந்த மாதிரி கிராஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்னை வரைக்கும். தட்ஸ் வை ஐ எம் வெரி ஹாப்பி. படுத்தா தூங்குவேன். முடியுமா உங்களால்? முடியாது. ஏன்னா நீங்கள் யோக்கியமாக இல்லை, அதனால் தூங்க முடியாது. நான் யோக்கியம், தூங்குவேன். சத்தியத்தை கட்டுப்பட்டு தம்பி. இப்படி எனக்கு எப்படி தூக்கம் வராமல் போகும்? நீங்கள் வந்திருக்கீங்க, கேட்குறீங்க, என்னென்னமோ நான் சொல்கிறேன். 100 கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்றுலையும் மைனூட் பாயிண்டோடு தான் பேசுவேன். திடீர்னு நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாதீங்கன்ற அளவுக்கு கல்யாணம் 10 வருஷமாக தொடர்ந்து திருமணம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு லண்டனும் இந்தியாவை சுற்றி இருந்த ஒருத்தரை வேண்டான்னு சொன்னது என்ன கொழுப்பும் திமிரும் இருக்கணும்னு நினச்சி பாருங்க. பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் அதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, அதையும் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணது ஓரளவுக்கு தெரிஞ்ச இன்னொரு பெண் அவரே ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தா. என்கிட்டே கேட்டு, அண்ணே அவரை நான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், நீங்கள் வேணான்னு சொன்ன அந்த இது எனக்கு எல்லாமே தெரியும், என்ன சொல்கிறீங்க? பண்ணுமான்னு. இன்னை வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை, ஊர் சொல்ல விரும்பலை. நான் சொல்லியிருக்க அந்த கதை கேட்டால் அவருக்கு தெரியும், தெரிஞ்சு நீ ஹாப்பியாக இருக்காங்க. நான் சொல்கிறது அவருக்கு புரியும். ஏன் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் இதெல்லாம். ஒரு பெரிய துப்பறியும் துறை இருக்க, மிகப்பெரிய ஃபோர்ஸ். சொல்கிறேன், ட்ரம்ப் யார்? அமெரிக்க அதிபர். அவருக்கு இங்கேருந்து கடிதம். என்ன ட்ரம்ப், நீ யாரை நம்பி நாட்டை ஆட்சி பண்ணுற? ஐபி சிபிஐ இந்த மாதிரி எல்லாம் எங்கள் இந்தியாவில் பண்ணுற மாதிரி அங்கேயும் ஒன்று ஏதோ நிறுவனத்தை வச்சு தானே ஆட்சி பண்ணுற, சிஐஏலாம் வச்சு தானே ஆட்சி பண்ணுற. இங்கேவா என்ன பார்க்குறதுக்கு? 45 வருஷமாக இதே லைனில் ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். நான் நீங்கள் வந்து என்ன பார், ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்புங்க, என்னை கான்ஃபிடென்ஷியல் என்ன மீட் பண்ணு, உனக்கு நான் ஐடியா கொடுக்குறப்ப நாட்டை பண்ண நாடு நல்லாயிருக்கும். என்னோடய இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுது. நாட்டை குளத்துன்னு சொல்ல வேண்டிட்டு ஸ்ட்ராங்காக லெட்டர் எழுதி வச்சுட்ருக்கேன். எவனுக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்கள்? எழுதுவேன். எனக்கு கேதாண்டா நீங்கள்லாம் அப்படி சொல்லு. பல விஷயங்கள் நான் அது மாதிரிலாம் பேசுவேன். எனக்கு மிகை யாரும் கிடையாது, நான் தான். திமிர் கிடையாது. என்னோடய இன்டெலிஜென்ஸ், என்னோடய அறிவின் முதிர்ச்சி தான் நான் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன். படித்து கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? ஏதோ எல்லாம் என்னை பார்த்தா நல்லா வியக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிறத பற்றி தான் பெருமைப்படுறேன். எனக்கு ஒன்றும் நீங்கள் வியக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. நடந்த நிகழ்ச்சிகளை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வியக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களால் எனக்கு கேள்வியெல்லாம் மேலே மேலே கேட்க தெரியாது, முடியாது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியும், நாதஸ்வர இசையை மறக்க முடியாமல் அருமையான பெயருடன் நுழைஞ்சிருக்கீங்க. அது என்றைக்கும் ஒலிச்சு கொண்டே இருக்கணும்னு வேண்டி விரும்பி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். குலோத்துங்க சோழன். தேங்க்யூ.